காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி புகார் தொடர்பாக அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவரிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஹனிகுமார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் மற்றும் மகிழா காங்கிரஸ் தலைவர் விஜயதாரணி ஆகியோருக்கு இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இரு தரப்பு தலைவர்களுமே ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி புகார்களை தெரிவித்து வருகிறார்கள். இளங்கோவன் தன்னை அவதூறாக பேசியதாக புகார் தெரிவித்துள்ள விஜயதாரணி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பிலிருந்து EVKS இளங்கோவனை மாற்ற வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு புகார் அனுப்பியிருக்கிறார். மேலும் இளங்கோவனுக்கு ஆதரவு தெரிவித்து கட்சியினுடைய தமிழக 49 மாவட்ட தலைவர்கள் விஜயதாரணியை மகிழா காங்கிரஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என போர்க்கொடி துவக்கியிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கங்களை அளிப்பதற்காக இருதரப்பு தலைவர்களுமே தற்போது டெல்லியிலே முகாமிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் விஜயதாரணி அவர்கள் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவர் ஷோபா ஓசாவை சந்தித்து பேசியிருக்கிறார். தன்னுடைய குறைகளையும் புகார்களையும் தெரிவித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து இன்றைக்கு EVKS இளங்கோவன் அவர்கள் ஷோபா ஓசாவை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து எதையும் தெரிவிக்க இளங்கோவன் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இருந்தாலும் கூட சென்னையில் நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து தன்னுடைய தரப்பு விளக்கத்தையும் நியாயத்தையும் தெரிவித்ததாக EVKS இளங்கோவன் அவர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இரண்டு தரப்பையுமே ஷோபா ஓசா அவர்கள் அழைத்து பேசியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பரிசீலித்த பிறகு இது குறித்து மேலிட தலைவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தரப்பிலே சொல்லப்படுகிறது. ஆனால் இரண்டு தரப்புமே இந்த விவகாரத்தை ராகுல் காந்தியை சந்தித்து முறையிடுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் ஹனிகுமார்.